உங்க மாமா வேறு, எங்க மாமா வேறு, நம்ம மாமா நேரு என்று குழந்தைகள் கொண்டாடக்கூடிய ரோஜாவின் ராஜா, பஞ்சசில கொள்கை இருந்த ஒப்பற்ற மாமனிதர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1889 ஆண்டு நவம்பர் மாதம் 14 தேதி ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு அகமதாபாத்தில் உதித்தார் என்பது வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் 17 ஆண்டு காலம் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். நவீன இந்தியாவை கட்டமைப்பதில் மிகவும் சிந்தனையோடு இருந்தவர். குழந்தைகள் தான் இந்த தேசத்தின் மொட்டுகள். இந்த குழந்தைகளை நல்லபடியாக உருவாக்கினால்தான் எதிர்கால இந்தியா நாளைய தினம் நன்றாக வளரும் என்று சொல்லி வைத்திருந்த நேரு தன்னுடைய பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் குழந்தைகளுடன் உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். எதிர்பாராத நேரத்தில் குழந்தைகளை சந்திக்கிற பண்பும் அவர்களுக்கு பரிசு வழங்கும் பண்பும் அவரிடம் இருந்தது. ஒரு யாரென்று தெரியாத ஒரு குழந்தைக்கு கள்ளம் கபடம் இல்லாத பிஞ்சு உள்ளம் கொண்ட வெள்ளை மனமுடைய அந்த குழந்தைக்கு யானை பொம்மை ஒன்றை பரிசளித்து அதிசயித்தவர். சொற்சிற்பம் 1000 வடிக்கும் கவிஞர்களை விடவும் கற்சிற்பம் வடிக்கும் சிற்பிகளை விடவும் குழந்தைகளை நேசிக்கும் மனமுடைய நேரு என்றும் நினைக்கப்படுவார். 1857 ஆண்டு அமெரிக்க திருவிடத்திலே சார்லஸ் லியாண்டர்டோ என்பவர்தான் முதலில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அறிவிலும் ஒழுக்கத்திலும் நல்லபடியான போஷாக்கிலும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்று அந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற பண்பை அவர் 1857 உருவாக்குகிறார். பின்னாளில் 1864 ஐநா சபை நவம்பர் மாதம் 20 தேதி உலக குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டும் என்று அனுஷ்டிக்கிறது. நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் அந்த நவம்பர் 20 குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் நேரு குழந்தைகள் மேல் கொண்ட அளவில்லாத அன்பின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக 5 ஆண்டு திட்டங்களில் 5ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி என்றும் அவர்களுக்கு பால் முதலான பொருள்களை கொடுத்து உடல்நலத்தை பேண வேண்டும் என்பதிலும் நேரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சில திட்டங்களை வகுத்த காரணத்தினால், குழந்தைகளை அளவில்லாமல் நேசித்த காரணத்தினால் அவர் மறைவுக்கு பிறகு 1964 அவர் மறைகிறார். அவர் மறைவுக்கு பின்பு நவம்பர் 14 அந்த இந்தியாவின் குழந்தைகள் தினம் மாற்றப்பட்டது. குழந்தைகள் தான் இந்த குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் அழகுதான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் அழகுதான். குழந்தைகளின் சிரிப்பில், குழந்தைகளின் மழலையில் நாம் நம்முடைய புத்துயிர்ப்பை, நம்முடைய புத்துணர்ச்சியை, நம்முடைய மகிழ்ச்சியை காணுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பையும் நல்ல உணவையும் நல்ல உடையையும் நல்ல ஒழுக்கத்தையும் தர வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்று நம்மிடம் சொல்லிவிட்டு மறைந்த ஆசியாவின் ஜோதி, பஞ்சசில கொள்கை இருந்த பண்டித ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை எல்லோரும் குழந்தைகள் தினமாக கொண்டாடி மகிழ்வோம். வாழ்க நேரு, வளர்க அவரது புகழ்.